ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பழனிக்கு போனோம். அந்த விலாக் தான் வந்து இதில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்லாம் வந்து பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளம்பிட்டோம். ஸோ இப்போ டைம் எவ்வளோனா 2:00 ஆகுது. இங்கேருந்து பழனி 3 ஹவர்ஸ் ட்ராவல் போயிட்டுருக்கோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாலை போட்டு 48 நாள் விரதம் இருந்து பழனிக்கு வந்து சாமியை பார்க்குறதுக்காக போகிறோம். நாங்கள் வந்து தைப்பூசத்தன்னைக்கு போகலை. நிறைய பேர் தைப்பூசத்தன்னைக்கே போயிருப்பீங்க. நாங்கள் வந்து தைப்பூசத்தன்னைக்கெலாம் போகலை. அது முடிஞ்ச மறுபூஜை வரும் இல்லையா பழனியில் 5 டேஸ்க்கு அப்புறம். அப்போ தான் வந்து நாங்கள் பழனிக்கு போயிருந்தோம். ஏன்னா தைப்பூசத்தன்னைக்கு அம்மா வந்து பாத யாத்திரை போயிருந்தாங்க. அன்றைக்கி தான் வந்து கிளம்புனாங்க. ஸோ ஆஃப்டர் 4 டேஸ்க்கு அப்புறம் தான் நம்ம வந்து சாமியை பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். ஓகே, பழனி போயிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சண்முக நதியில் தான் வந்து இருக்கும். அங்கேருந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பழனிக்கு நடந்து போகணும். அங்கே வந்து காவடிலாம் வச்சு பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முக நதியில் வந்து காவடி வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. பூஜை பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம பழனி பக்கத்தில் நடந்து போவோம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வந்து இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். ஏன்னா வந்து மலைக்கு அடிவாரத்தில் வந்து போகணும். அங்கே போயிட்டுருக்கோம். சண்முக நதியில் ஆல்ரெடி காவடிலாம் வச்சு பூஜை பண்ணிவிட்டு காவடிலாம் முன்னாடி போயிடுச்சு. நாங்கள் இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ மலைக்கு கிட்ட போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நிறைய கோவில்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கோவில்லாம் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு போனோம். அங்கே கலர்ஃபுல்லாக பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் வந்து நம்ம நாளைக்கு காலையில் தான் வந்து சாமியை பார்ப்போம். அந்த விலாக் வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ வந்து மண்டபத்துக்கு போயிட்டுருக்கோம். எல்லோரும் ஒரு பெரிய மண்டபம் தான் எடுத்து ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அந்த மண்டபத்துக்கு வந்து இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ பழனி மலை பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பெரிய லைக் கொடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.